Hi friends, welcome to EBINS Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சத்தான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். இந்த முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. இது பலவிதமான நோய்களை அகற்ற தன்மை இந்த முருங்கைக்கீரையில இருக்கு. முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணிட்டு என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். முருங்கைக்கீரையோட தண்டு எல்லாமே சத்து தான், அதனால கொஞ்சம் இந்த மாதிரி உருவி வச்சிருக்கிறேன். அது கூடவே முருங்கைக்கீரை வேக வைக்கும்போது அது கூடவே போட்டு வேக வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 2 பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு நமக்கு வயிற்றுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது, அதனால பூண்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே பெப்பர் பவுடர் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். மஞ்சள் நமக்கு ஆன்டிபயாட்டிக், அதனால் மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பூண்டும் நம்ம கேஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கேஸ் ட்ரபிள் இருந்துச்சுன்னா சரியாயிரும், அதனால் எல்லாமே சேர்த்து போடுறேன். இப்போ நம்ம குக்கரில் முருங்கைக்கீரையை போட்டு அது கூடவே வெங்காயம், பூண்டு, எடுத்து வச்சிருக்கிற பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா மசிஞ்சு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நல்லா இறங்கும். குக்கரில் வச்சுட்டேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு நல்லா மசிஞ்சு சாரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ இதை நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இலை நல்லா மசியணும், அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் இறங்கி நமக்கு நல்ல முருங்கைக்கீரை சூப்பு கிடைக்கும். பொதுவாக முருங்கைக்கீரையை பற்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முருங்கையை நொறுங்க தின்றால் 3000 வராது அப்படிம்பாங்க. அது என்னன்னா, இது 3000 நோய்களை அகற்ற தன்மை இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. நம்ம அடிக்கடி கீரை உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கீரையை சேர்த்துக்குவோம். ஆனால் மற்ற கீரையில் இருக்கிற இரும்பு சத்தை விட 75 மடங்கு இரும்பு சத்து இந்த முருங்கைக்கீரையில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி இந்த முருங்கை இலையில் இருக்குது. பால் குடிக்கிறோம், பால் குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படிம்போம். ஆனால் பாலை விட 4 மடங்கு கால்சியம் இந்த கீரையில் இருக்குது. கேரட்டில் இருக்கிறத போல் 4 மடங்கு விட்டமின் ஏ இதில் இருக்குது. இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது. கண்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அளவை, ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை யூஸ் ஆகுது. நிறைய நோய்களை அகற்றக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடுகளில் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா சுற்றி எங்கேயாவது முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் சூப் வச்சு குடிங்க. சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சூப்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம சேர்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.